வேதாந்தால 62% வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ அது என்ன ஃபால்? ஸோ அது உண்மையாலே நிஜமான ஃபால் இல்லை. வேதாந்தா வந்து ஹை ப்ராஃபிட் பண்ணதுனால அவங்களோட ஷேர்ஸை இப்போ டிமெர்ஜ் பண்ணியிருக்காங்க. 700 இருந்த ஷேர்ஸை இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி அடிஷ்னலாக 4 கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க வந்து டிமெர்ஜ் பண்ணுறாங்க. என்னென்னா ஏற்கனவே வேதாந்தா லிமிடெட்ல தான் நம்ம இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து வேதாந்தா அலுமினியம்ல உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். வேதாந்தா ஆயில் அண்ட் கேசஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓக்கு உங்களுக்கு வந்து ஷேர் ஸ்ப்ளிட் ஆகும். வேதாந்தா பவருக்கு உங்கள் ஷேர் ஸ்ப்ளிட் ஆகும். அப்புறம் வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரி 4 கம்பெனிக்கு வந்து டிமேஜ் பண்ணி உங்களோட ஷேர்ஸை மொத்தமாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. இப்போ வேதாந்தா 250 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ 450 4 ஷேர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி 100 ஷேர்ஸாக வச்சு இப்போ மார்க்கெட் ரன் ஆக போகுது. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இது உங்களுக்கு லாஸ்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வச்சிருந்த ஸ்டாக்ஸ் இப்போ 5 கம்பெனிக்கு மொத்தமாக மாறி ஸோ 5 கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படி உங்களோட போர்ட்ஃபோலியோ மூவ் ஆகும். ப்ளஸ் 5 கம்பெனிலேருந்து கிடைக்கிற டிவிடெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வேதாந்தா ஹை ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. ஸோ ஃபார் டிவிடெண்ட்டு இந்த இயருக்கு நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்மில் வேதாந்தாவில் நீங்கள் என்ன ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த டிமெர்ஜினால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட் கிராஷ் கிடையாது. இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நம்ம பார்க்கணும் வேதாந்தாவை. ஸோ இந்த மாதிரி மோர் ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் எங்களை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.